வணக்கம். இணைந்திருப்பது தெரிவிக்கப்படுகிறது செய்தி தொகுப்புடன். 2023 அப்போதைய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தை நாடிய தேசிய மக்கள் சக்தி இப்போது பாதுகாப்பு தரப்பினரின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து அதனை ஒத்த சட்ட வரைவையே பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு எனும் பெயரில் வெளியிட்டிருக்கிறது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். தற்போது நடைமுறையில் உள்ள 1979 ஆண்டின் 48 இலக்க பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எனும் புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சட்ட வரைவு நீதி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்யும் வகையில் அரசாங்கத்தால் புதிதாக வெளியிடப்பட்டிருக்கும் வரைவில் முன்னைய திருத்த சட்ட மூலங்களை விடவும் மோசமான விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருப்பதாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவதை விடுத்து அதனை பதிலீடு செய்வதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை முற்றாக எதிர்ப்பதாகவும் சுமந்திரன் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் புதிய சட்டவரைவின் உள்ளடக்கங்கள் குறித்தும் தாம் ஆராய்ந்து வருவதாகவும் அதற்கமைய இந்த வரைவின் உள்ளடக்கங்களில் பெரும்பாலானவை கடந்த 2023 ஆண்டு அப்போதைய அரசாங்கத்தால் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தின் உள்ளடக்கங்களையே ஒத்திருப்பதாகவும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். அவ்வேளையில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் இப்போது வெளிவிவகார அமைச்சராக பதவி வகிக்கும் விஜித ஹேரத் உயர் நீதிமன்றத்தை நாடினார். ஆனால் இப்போது அதன் உள்ளடக்கத்திலிருந்து பெருமளவுக்கு மாறுபடாத புதிய வரைவை அரசாங்கம் முன்மொழிந்திருக்கிறது என்றும் சுமந்திரன் கரிசனை வெளியிட்டார். அது மாத்திரமன்றி இந்த புதிய வரைவை தயாரித்த நிபுணர் குழுவில் அங்கம் வகித்த பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பயங்கரவாத செயற்பாடுகளை தடுப்பதற்கு இந்த புதிய வரைவு கூட போதுமானதில்லை என முரண்பட்டதாக அறிய கிடைத்ததாக சுட்டிக்காட்டிய சுமந்திரன், எனவே எதிர்க்கட்சியாக இருந்த போது முன்னிறுத்திய தமது கொள்கையை புறந்தள்ளிவிட்டு இப்போது அரசாங்கம் பாதுகாப்பு தரப்பினரின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து இந்த வரைவை வெளியிட்டிருப்பதாகவும் விசனம் வெளியிட்டார். இவ்வாறானதொரு பின்னணியில் புதிய வரைவின் உள்ளடக்கம் தொடர்பில் முழுமையாக ஆராய்ந்ததன் பின்னர் வெகு விரைவில் தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி நீதி அமைச்சுக்கு கடிதம் அனுப்பி வைப்போம் என்றும் சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டார். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் 20 அளவிலேயே கையளிக்கப்படும் என தெரிய வருகின்றது. கடந்த 9 சபாநாயகரிடம் கையளிக்கவே பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டிருந்தது. இதனையொட்டி எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையெழுத்தும் திரட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஏனைய சில பாடங்களிலும் உள்ள சிக்கல்கள் குறித்து ஐக்கிய மக்கள் சக்திக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது என அறிய முடிகின்றது. எனவே இது குறித்த தகவல்களையும் சேகரித்து காத்திரமானதொரு பிரேரணையை முன்வைக்கும் நோக்கிலேயே நம்பிக்கையில்லா பிரேரணை தாமதிக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது. தரம் 6 ஆங்கில பாடத்தில் வயது வந்தோர் வலைத்தளத்துக்கான இணைய இணைப்பு சேர்க்கப்பட்ட விவகாரம் இலங்கை அரசியலில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இதனை மையப்படுத்தியதாக கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடு இடம்பெறுகின்றது. எனினும் கல்வி மறுசீரமைப்பை சீர்குலைப்பதற்கான எதிரணிகளின் சதி நடவடிக்கை இதுவென நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஆளுங்கட்சி கருத்து வெளியிட்டுள்ளது. ஜனவரி மாதத்திற்குரிய 2வது வார நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் 20 ஆரம்பமாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் திஸ்ஸவிகாரை அமைப்பதற்காக ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதியும் பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகளும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். திஸ்ஸவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் தீர்மானிப்பதற்காக விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு கொழும்பில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை கூடி கலந்துரையாடல் நடத்தியுள்ளது. இதன் போது திஸ்ஸவிகாரைக்காக அபகரிக்கப்பட்ட காணிகளை பகுதி அளவேனும் விடுவிப்பதற்கு திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதியும் பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகளும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். அந்த காணி முற்றுமுழுதாக விகாரைக்கு சொந்தம் என்பதால் அதை விடுவிக்கும் எண்ணம் இல்லை என்றும் அவ்வாறு விடுவிப்பது பொருத்தமாக இருக்காது எனவும் அவர்கள் அந்த கலந்துரையாடலில் கூறியுள்ளனர். திஸ்ஸவிகாரை அமைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க பகுதியை தவிர ஏனைய காணிகளை விடுவிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அண்மையில் தகவல்கள் வெளிவந்திருந்தன. விடுவிப்புக்காக காணி அளவீடுகள் இடம்பெறுகின்றன என்றும் கூறப்பட்டது. இவ்வாறான நிலையிலேயே பகுதி அளவேனும் காணிகளை விடுவிப்பதற்கு தற்போது திட்டவட்டமாக மறுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், பௌத்த சாசன அமைச்சக அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
தைப்பொங்கல் தினமான எதிர்வரும் 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி 15ஆம் தேதி மதியம் 2 மணியளவில் வேலணை தெற்கு ஸ்ரீ சுப்பிரமணியம் சுவாமி கோவில் முன்றலில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். பின்னர் அங்கிருந்து மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயம் முன்றலில் நடைபெறும் பொங்கல் நிகழ்வில் மாலை 4 மணியளவில் கலந்து கொள்ள உள்ளார். மறுநாள் 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு மீசாலை ஆரம்ப பாடசாலையில் வீட்டு திட்ட பயனாளிகளுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். பின்னர் மதியம் 2 மணியளவில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் முழு நாடும் ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்புக்கான தேசிய செயற்பாட்டு நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். இலங்கை தபால் திணைக்களம் 2025ஆம் ஆண்டில் திரைசேரியினால் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்குகளை கடந்து நீண்டகால தேக்க நிலைக்கு பின்னர் ஒரு பாரிய மீண்டெழுதலை பதிவு செய்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் இலங்கை தபால் திணைக்களம் 13.1 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது. இது திரைசேரி எதிர்பார்த்த இலக்கை விட அதிகமானது என தபால் மா அதிபர் ருவான் சத்குமார தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த அஞ்சல் ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனங்கள் 2025இல் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி ஜூன் 2025இல் 378 உப தபால் அதிபர்கள் நிரந்தர நியமனங்களை பெற்றனர். அத்துடன் செப்டம்பரில் 1000 தபால் உதவியாளர்களின் நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் திறந்த போட்டி மூலம் 600 தபால் சேவை அதிகாரிகளை பணியமர்த்துவதற்கான ஆட்சேர்ப்பு நடந்து வருவதாகவும் பிப்ரவரி 2026இல் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தெரிவிக்கப்படுகின்றது நிறைவடைகின்றது.